பெரும்பாலான மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்துள்ள இடங்களை காட்டு பன்றிகள் தங்கள் வாழ்விடமாக கொண்டு அருகிலுள்ள விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. எனவே காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண் வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் மாநில நிதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும் நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தி கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு 70%, சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் இத்திட்டத்திற்கென 56 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குதல். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும் விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் சிறு குறு விவசாயி விருது. 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது. உயிர்ம வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும்.